நிர்மல்குமார், மிஸ்டர் நிர்மல்குமார், நீ வாயில விரலை வச்சுக்கிட்டு ஜட்டி இல்லாம உசலம்பட்டியில சுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு காவிரி ட்ரிபியூனல்னா என்னன்னு கொண்டாந்து காட்டினவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ಯಾರ್ಗಿட்ட வந்து நீ பேசுற? ಇದಕ್ಕೆ ಈಗ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆಗಸ್ಟ್ ಎಂಡ್ ಅಷ್ಟೊತ್ತಿಗೆ ನಾವು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಹಿತಿಯನ್ನ ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು. அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். குறிப்பா காவிரி விவகாரங்கிறது இப்ப முன்னை விட அளவுக்கு அதிகமாக பேசும் பொருளாகவும், குறிப்பாக முன்னாள் ஆட்சியாளர்களை குறை சொல்வதும், இன்னாள் ஆட்சியாளர்கள் அவருக்கு சாதகமாக பேசிக் கொள்வதுங்கிறது தொடர்புக இருக்கு. குறிப்பா முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து நிர்மல்குமார் பிரஸ் மீட் கொடுத்த பேசுங்கிறது பெரிய விவாத பொருளாகமாயி இன்னைக்கு திமுக தரப்புல பரந்தாமன் அவர்கள் அவர் மீது வழக்கு தொடுக்க போவதாக எல்லாம் தகவல் வெளியாகிறது. என்ன சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிற விஷயம் பார்க்க முடிகிறது. ஏன் இந்த அளவுக்கு கோபம்? ஒரு ஒருமித்த கருத்தாக கிட்டத்தட்ட கர்நாடகா நிற்கும் போது ஏன் தமிழ்நாடு நிற்க முடியவில்லை? இந்த சம்பவத்தை முழக்கணமா ஏறி பாக்குறீங்க? அதாவது பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆட்சியாளர்கள் புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஆதரவை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்துல தீர்மானம் முன்மொழியப்பட்ட போது நடந்து கொண்டது. அப்போ அந்த வாய்ப்பை தாவேகா முழுமையாக பயன்படுத்தி கொண்டதா? அதாவது நீங்க எப்படின்னா, இரண்டு கை தட்டினாதான் ஓசை வரும். அரசியல் நாகரீகம் என்பது ஒரு வழி பாதை அல்ல. அது இரண்டு தரப்பும் அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கும். அப்போ நீங்க முதல்ல தாவேகா மேகதாது அணை பிரச்சனையை பற்றி ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழியும் போது ஜூன் 19ஆம் தேதி அந்த தீர்மானம் ஒருமித்த கருத்தோடு ஒருமனதாக நிறைவேற்றப்படுவதற்கான முழு ஒத்துழைப்பை எதிர்கட்சியான திமுக வழங்கியது. இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த தீர்மானம் இன்னும் வலுவாக இருப்பதற்கான சில திருத்தங்களை கூட கொடுத்தார். நீங்க இப்படி தீர்மானம் நிறைவேற்றினா நல்லா இருக்காது, இதுல இப்படி ஒரு கருத்தை வைங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை எடுத்து வைத்து தீர்மானத்துல திருத்தம் கொடுத்தார். அந்த திருத்தம் முறையானதாக இருந்த காரணத்தால் அடுத்த நாள் தாவேகா அரசே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டது. ஆக அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சரியான எதிர்கட்சியாக நடந்து தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனையான அந்த காவிரி பிரச்சனைக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியது. ஆனா இப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இந்த ஜூன் 19ற்கு பிறகு ஏறத்தாழ 50 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நாட்களில் என்ன செய்தது அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ மீண்டும் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் வலியுறுத்தினது என்னன்னா, பொதுவாக இது போன்ற ஒரு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினா அதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்துக் கொண்டு அதை போய் ஒன்றிய அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சரையோ பிரதமரையோ போய் சந்திப்பாங்க. இல்ல காவிரி நதிநீர் ஆணையம் இருக்கு, காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு, அங்கெல்லாம் போய் இதை ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு மனதா இது மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம், அப்ப இதை அமல்படுத்துவதற்கு நீங்க உதவணும் அப்படின்னு சொல்லி போய் கொடுப்பாங்க. ஆனால் இதை உங்களுக்கு புதுசா வந்திருக்கீங்க, தெரியல, நடைமுறை சொல்றாங்க இல்லையா, சொன்ன பிறகாவது அதை செய்யணும். ஆனா அது குறித்து எந்த இதுவும் அவங்க செய்யற. இந்த இடைப்பட்ட காலத்துல அங்க என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான அடுத்த கட்ட பணிகளை அவர்கள் செய்ய தொடங்குகிறார். இது ஒரு புறம் இருக்க, ஜூன் 12ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் காவிரி நீர் திறக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு தேவையான நீர் திறக்கப்படும். அப்பதான் இந்த போகம், அதாவது குறுவை சாகுபடி என்பது நம்மால் தமிழ்நாட்டு விவசாயிகளால் அந்த குறுவையில சாகுபடி பயிர் செய்ய முடியும். ஆனா ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய இது இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி, 50 நாட்கள் ஆயிடுச்சு. அது நாளைக்கு ஆடி 18. பொதுவாக தமிழ்நாட்டின் கலாச்சாரத்துல என்னன்னா, உங்களுக்கு ஆடி 18 அந்த நீர்நிலைகளுக்கு சென்று மக்கள் வழிபடுவார். அந்த பொதுவா காவிரி படுகை முழுக்கவே பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் காவிரி பாய்ந்தோடுகிற அனைத்து பகுதிகளிலும் ஆற்றங்கரைகளில் சென்று மக்கள் வழிபடுவார். ஆனா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? வெறும் மணல் போய் கும்பிடுறதா? ஆக அப்ப இதற்கான என்ன வேலைகளை நீங்கள் செய்தீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப அரசு என்ன செய்யணும்னா, ஒரு பொறுப்பான அரசாக இருக்கிற பட்சத்தில் எதிர்கட்சி கொடுக்கிற அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற இதை பண்ணணும். இல்ல ரைட்டு, நாங்க சொல்ற ஆலோசனை சரியில்லை, ஆனா நீங்க உங்களுடைய ஆலோசனை சரியில்லை, நாங்க இந்த மெத்தட்ல போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டா சொல்லியிருக்காங்களா?
இன்னைக்கு கடைசியாக மேகதாது அணை பிரச்சனையில தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு என்பது அந்த சட்டமன்ற தீர்மானத்துக்கு பிறகு ஏதாவது வெளிப்படையா அறிவிக்கப்பட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிவியில பிளாஷ் நியூஸ் ஓடும். விஜய் வந்து மேகதாது அணை சிக்கல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினாரு, அமைச்சரோட ஆலோசனை நடத்தினார், அதிகாரிகளோட ஆலோசனை நடத்தினார் அப்படின்னு வரவே தவிர அந்த நியூஸ் போனா நீங்க செய்தியாளர் சந்திக்க மாட்டீங்க தெரியும். ஏன்னா செய்தியாளர் வந்து பார்த்த உடனே புஷி ஆனந்த் எப்படி ஓடுனாருன்றத நம்ம எல்லாரும் பார்த்தோம். நீங்க நின்று கூட பதில் சொல்ல வேணாங்க, ஒரு செய்தி குறிப்பா கொடுங்க, ஒரு பிரஸ் ரிலீஸ். நாங்க ஆலோசனை பண்ணோம், இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு, இல்ல நாங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர போறோம், அதற்கான முன்னெடுப்புகளில் இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நாங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை போய் சந்திக்க போறோம், இவங்களை சந்திக்க போறோம். என்ன நீங்க அந்த சட்டமன்ற தீர்மானத்துக்கான அடுத்த ஃபாலோ அப் என்ன? இப்போ நீங்க இருக்கீங்க வீட்டுல ஒரு முடிவு எடுக்கிறோம், முடிவு எடுத்துட்டு பேசாம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா அந்த முடிவு நிறைவேற்றப்பட்டு விடுமா? அப்ப அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கான உங்களுடைய செயல்பாடுகள், தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்கணும். அடிமேல் அடித்தால் தான் அம்மியும் நகரம் என்பதை போல கர்நாடகா வந்து எப்போதுமே வந்து காவிரி நதிநீர் விஷயத்துல லேசில வழிக்கு வராது. அப்போ நம்முடைய வேலை என்பது தொடர்ச்சியாக நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருந்தா தான் அவங்களை வந்து வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்வது என்பது முற்றிலும் வந்து ஒரு தவறான செயல். அதைத்தான் எதிர்த்து சுட்டி காட்டியது. சரி ரைட், இப்ப அது ஓகே. இல்ல நீங்க தமிழ்நாட்டுல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எல்லாருடைய ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வேணா, தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் வந்து சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவப்படவில்லை. சட்டமன்ற தீர்மானம் என்பது சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கட்சிகளின் குரல் தான். ஆனா இது ஒரு கட்சி வந்து ஒரு அமைப்பு இருக்கு, நீண்ட காலமா இருக்கலாம், அவங்க தேர்தல் அரசியல் இல்லாம இருக்கும். திராவிடர் கழகம் போன்ற கட்சிகள் இருக்கு. திராவிடர் கழகத்துடைய தலைவர் கி வீரமணி வந்து திருவாரூர்லயே போய் மேகதாது அணை கட்டுவதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாரு. அதே மாதிரி வந்து இப்ப அதற்காக போராடுகிற அரசியல் கட்சியில் தேர்தலில் பங்கேற்காத கட்சிகள் இருக்கு, இல்ல தேர்தலில் பங்கெடுத்து வெற்றி வாய்ப்பை இழந்த கட்சிகள் இருக்கு. அப்ப அனைத்து கட்சி கூட்டம் என்பது தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய பிரதிநிதிகள் வருவாங்க. ஆனா அதை வந்து இது அடிப்படை புரிதல் கூட இல்லாம நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அனைத்து கட்சி கூட்டம்னா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு என்ன முடிவு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கட்சினா என்ன, ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கெடுத்திருந்தால் தானே அதோட நடைமுறை எல்லாம் தெரியும். திமுக தொகுதி மறுவரைக்காக அனைத்து கட்சி கூட்டம் நடத்திய போது அதை புறக்கணித்தவங்கதான் தாவேக்கா. அப்ப அவங்களுக்கு என்ன அனைத்து கட்சி கூட்டம்னா என்னன்னு எப்படி தெரியும்? ஆக இப்படி இருக்கிற சூழலில் அதை நடத்துங்கன்னு சொன்னோம், அதையும் நடத்தல. இப்படி இருக்கிற திடீர்னு ஒரு முடிவு வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி வந்து கர்நாடகாவுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர், அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினரோடு விஜய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு. அது இதுல என்ன ஒரு பியூட்டினா, எதுவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. எப்படி வந்து அவரு கட்சியை தொடங்கின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே செய்தி சேனல்கள் அத்தனையும் தகவல் தான் போடுவாங்க. விஜய் வந்து கரூர் சென்னை இருப்பதாக தகவல், விஜய் வந்து அங்கே 32 பேருக்கு பணி நியமனம் வழங்க இருப்பதாக தகவல், இப்படித்தான் இருக்குமே தவிர அறிவிப்பாக எதுவுமே இருக்காது. அதே போல இதுவும் ஒரு தகவலாகத்தான் வந்தது. அப்போது என்ன சொல்லப்பட்டது, கர்நாடகா தரப்பிலிருந்து அழைத்திருக்கிறார்கள், அந்த அழைப்பை ஏற்று விஜய் செல்கிறார்னு. அதை 2 நாட்களுக்கு முன்பாக கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் ஓபனா போட்டு உடைச்சிட்டார். விஜய் தரப்பிலிருந்து எங்களை அணுகுனாங்க, நாங்க வந்து பேசுறோம்னு தமிழ்நாடு வேண்டுகோள் விடுத்தது. ஆன் தி ரிக்வெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை அவர்களுடைய பிரஸ் கண்டென்ட்ல எல்லாத்தையும் பயன்படுத்தப்பட்டது. நீங்க வந்து ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போனோம், நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய பொறுப்புல இருக்க நடுவர் நதிநீர் ஆணையம் இருக்கு. நதிநீர் ஆணையம் வந்து ஒவ்வொரு முறையும் கூடி விவாதிக்க முடியாது, அதனால நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்ன காவிரி மேலாண்மை வாரியம் இருக்கு. இது அனைத்தையும் விட்டு நீங்க மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா எல்லாமே தொடக்கத்துல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய. இப்ப அவங்க அங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தமிழ்நாட்டோட பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்த ஒரு இடத்துல கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்க கோர்ட்ல, ஆப்போசிட் பார்ட்டி வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்னா அப்ப நீங்க பேசி முடியும்னு தான் சொல்லுவாங்க. அதோட மெரிட்ஸுக்குள்ள போக மாட்டாங்க, நியாய தர்மத்துக்குள்ள போக மாட்டாங்க. அப்போ அதற்கு வாய்ப்பாயிடும், நீங்க போக கூடாதுன்றாங்க. ஆனால் இப்படி இருக்கிற சூழல் என்ன ஆகுதுன்னா, அதுவும் வந்து இவங்க வந்து இப்ப வந்து இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆனா அவர்கள் கர்நாடக அரசு தெளிவாக இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறார். கூட்டி அதுல வந்து நீங்க எக்காரணம் கொண்டு தமிழ்நாட்டுக்கு நீர் தர முடியாது, எங்களுக்கு பெங்களூருடைய குடிநீர் தேவைக்காகவே எங்களுக்கு 40 TMC தண்ணீர் வேணும், நாங்க அதை நிறுத்தி வைக்கணும், தேக்கி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்பவுமே கொஞ்சம் ஒரு 2.9 TMC மட்டும்தான் இப்ப திறந்து விடப்பட இருக்கிறது.
அதுவும் என்னன்னா கபினி அணை வந்து முழு கொள்ளளவு எட்டுகிற நிலையில் இருக்கிறது. இப்ப வந்து விஜயால தண்ணி வரல, காவிரி ஆணையத்தால வரல, இயற்கையின் காரணமாக வருகிறது. இயற்கை வந்து ஏன்னா மேலாண்மை வாரியம் நீங்க தண்ணி திறந்தாகணும், ஜூன் மாதத்துக்குரிய தண்ணி இப்ப உடனே திறந்து விடணும்னு சொல்றாங்க, உத்தரவு பிறப்பிச்சாலும் கூட கர்நாடகா அதை மதிக்கல. இப்ப வேறு வழி இல்லாமல் வந்து அங்க அணை நிரம்பி விடுமே என்பதற்காக இப்ப திறக்க இருக்கிறார்கள். ஆனா அதையும் ஏற்றுக்கொள்ளாம இங்க கர்நாடகால வந்து வாட்டாள் நாகராஜ் போன்றவர்கள் முழு அடைப்பு போராட்டம் நடத்துவதை அறிவிச்சிருக்காங்க. ஆக இப்படி இருக்கிற சூழலில் நீங்க வந்து இதை ஒரு முக்கியமான பிரச்சனையா பாருங்க. வெறும் வந்து இது வந்து ஒரு சாதாரணமா நீங்க ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டேன்னு சொல்லி ஒரு ரீல்ஸை போட்டு இதை போட்டு முடிக்கிற வேலை கிடையாது அப்படிங்கறதான் எதிர்கட்சி வந்து சொல்லுகிறது. ஆனா நீங்க இந்த பிரச்சனை என்னங்கிறதுக்கு போகாம தேவையில்லாமல் அங்கே தலைவர் கலைஞர் அவர்களை வந்து தொடர்பு படுத்தி அவர் செய்து விட்டு போன பிரச்சனை தான் அப்படின்னு. காவிரி நதிநீர் ஆணையம் இந்த அதாவது காவிரி நதி நீர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னா உள்ளபடியே தமிழ்நாட்டு மக்கள் நன்றியோடு நினைவு கூறத்தக்கவர்கள் 2 பேர் தான். ஒன்று தலைவர் கலைஞர், இன்னொன்று சமூக நீதி காவலர் VP சிங். அவர் பிரதமராக இருக்கும் போதுதான் வந்து முதல் முறையாக காவிரி நதிநீர் ஆணையம் அப்படிங்கிற ஒரு நடுவர் நீதிமன்றத்தை முதல் அமைக்கிறார், ட்ரிபியூனல். இதுக்கு முன்னாடி வந்து ட்ரிபியூனல்ங்கிற ஒரு கான்செப்ட் வேற எங்கேயுமே பேசப்படல. ட்ரிபியூனல் வேணுங்கிற கோரிக்கையை முதல் வைத்தவர் தலைவர் கலைஞர். அப்போ வந்து ஏன்னா நீங்க சாதாரண நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா இது ரொம்ப வழக்கு முடிவதற்கு லேட் ஆகும். அப்ப இதற்காக தனியாக ஒரு நடுவர் மன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற தலைவர் கலைஞருடைய கோரிக்கையை சமூக நீதி காவலர் VP சிங் ஏற்றுக்கொண்டுதான் அவர் காவிரி நடுவர் மன்றத்தை அமைக்கிறார். இதுல இன்னொன்னு பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் நீங்க தேசிய அரசியலில் ஒன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய 2 கட்சிகளான பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி கர்நாடகாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் எப்பயுமே எடுப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த 2 கட்சிகளும் ஆட்சிக்கு வரக்கூடிய நிலையில இருப்பாங்க. தமிழ்நாட்டுல அங்க 2 கட்சியும் ஆட்சிக்கே வர முடியாது. அப்போ தங்களுக்கு எங்க வந்து ஹோல்டு இருக்கோ அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் அந்த கட்சிகள் எடுக்கும். ஆனால் அந்த காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட போது கர்நாடக ஆட்சியில் இருந்தது VP சிங்கோட ஜனதாதள். தங்கள் கட்சியோட ஆட்சி அங்க இருக்குன்னு கூட அவர் யோசிக்கல. அங்கே தன்னுடைய வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாம ஒரு நியாயத்திற்காக இது அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கலைஞருடைய அந்த குறிக்கோளை, கலைஞருடைய வேண்டுகோளை ஏற்று நடுவர் மன்றத்தை அமைக்க. அப்படி அமைக்கப்பட்ட நடுவர் மன்றம் அதை தீர்ப்பை தருது. அந்த தீர்ப்பை வந்து அரசிதழில் தீர்ப்பை வர வைக்கும் பொழுது அது மன்மோகன் சிங் ஆட்சி. அதே மாதிரி அந்த தீர்ப்பை வந்து அரசிதழில் கெஜெட்ல வெளியிட வைத்ததும் கலைஞர் தான், அப்போதும் மன்மோகன் சிங் ஆட்சி. இப்படி தொடர்ச்சியாக அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய அந்த போக்கு அனைத்தையுமே முழுமையாக அதனோடு வந்து இணைந்து அதை சரியாக பராமரித்து அன்றைக்கு அரசிதழ் வெளியிட வைத்து அந்த தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக காவிரி நதிநீர் ஆணையம், அந்த ஆணையம் சொன்னதுக்காக மேலாண்மை வாரியம், அந்த மேலாண்மை வாரியம் காவிரி மேனேஜ்மெண்ட் இது கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு ஒரு போராட்டம் நடந்தது. அப்போது எடப்பாடி ஆட்சி காலத்துல வந்து ஒரு மிக நீண்ட பயணத்தையே வந்து கல்லணையில தொடங்கி MK ஸ்டாலின் வந்து காவிரி நதிநீர் படுகைக்கெல்லாம் ஒரு பயணம் போனார். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்படி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் காவிரி பிரச்சனையில் செய்த பங்களிப்பை எல்லாம் மறந்துவிட்டு இதை வந்து ஒரு அதாவது மக்கள் மத்தியில் இப்படி பேசிட்டா மக்கள் இதை மறந்துடுவாங்க என்று சொல்லி திட்டமிட்டு வேண்டுமென்றே வந்து கலைஞர் அவர்கள் மீது ஒரு பழியை சொல்வது போல வந்து நிர்மல்குமார் பேசுறாரு. இதுல வந்து பேசுவதற்கு நிர்மல்குமாருக்கு வந்து என்ன இது இருக்கு? நீங்க ஒரு சட்ட அமைச்சர்கள் அடிப்படையில் நீங்க ஒரு தீர்வை சொல்லணும்ல, இது இப்படி எல்லாம் பண்ணலாம், இந்த ஸ்டெப் எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, அதாவது ஒண்ணு நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம், இல்லைன்னா பேச்சுவார்த்தையில பாத்துக்கலாம், இத யாரு வேண்டாம்னு சொல்லுவாங்களே. இப்ப காவிரி பிரச்சனை எப்படி முடிக்கலாம்னு நீங்க ரோட்ல போற யாராவது ஒருத்தரை கேட்டா கோர்ட்ல முடிக்கலாம், இல்ல பேச்சுவார்த்தையில முடிக்கலாம். இதை சொல்லுவதற்கு ஒரு சட்ட அமைச்சர் தேவையில்லையே. இன்னைக்கு வரைக்கும் அவர் சட்டம் எங்க படிச்சாரு, எப்படி படிச்சாருங்கிறதே தெரியல, அது வேற விஷயம். அவர் முழு நேரமா அவங்க படித்ததாக ஒரு காலகட்டத்தை காட்டுறாரு, அதே காலகட்டம் வந்து தான் பணியாற்றுவதாகவும் காட்டுறாரு. அப்ப எப்படி அவர் அந்த சட்டம் படிச்சாருன்னே தெரியல. அதனாலதான் அவருக்கு சட்டம் தெரியலையான்னு தெரியல. உள்ளபடியே கல்லூரிக்கு போய் எங்களை போல படிச்சிருந்தா அவருக்கு சட்டம் தெரிஞ்சு. ஆக அப்போ இது கோர்ட்ல முடிவு பண்ணலாம், இல்ல வெளியே முடிவு பண்ணலாம்னா எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள்? இல்ல ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் முதல்வர் வேண்டாம், முதல்வர் பேச மாட்டார், ரைட், மைக்கோபோபியா அவருக்கு, மைக்கை பார்த்தால் பயப்படுகிற ஒரு வியாதியில இருக்காரு, மைக்கோபோபியால இருக்காரு, விட்டுருங்க. நீர்வளத்துறை அமைச்சர் பேசலாம்ல, இட்டுன்னு போவீங்கல்ல முதல்வரை, நீங்க வந்து அதே மாதிரி பேசுங்களேன், காவிரி இட்டுன்னு வாங்கலேன், கர்நாடகால வந்து காவிரி இட்டுன்னு வாங்கலேன், அவரும் பேச மாட்டாரு. சரி ரைட், அவங்க 2 பேரும் வேணாம்,
நான் ஒருத்தருக்கு மைக்கை பார்த்தா முதல்வருக்கு பயம்னா மைக்கை பார்த்தா தானா முன்வருகிற நிர்மல்குமார் பேசி ஒரு பதில சொல்லணும்ல. சட்ட அமைச்சர் என்ற முறையில் இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது போன்ற வழக்குகள் எப்போது நடந்தாலும் அன்றைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மிக தெளிவாக இவங்களை செய்தியாளர்களை சந்தித்து விளக்குவாரு. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கர்நாடகாவில் முடிஞ்ச உடனே டி.கே. சிவகுமார் என்ன பண்றாரு, அனைத்து செய்தியாளர்களை அழைத்து அவர்களை உட்கார வைத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறத செய்தியாளர்களுக்கு விளக்குகிறாரு. இது என்ன அந்த செய்தியாளர்களுக்கு விளக்குவதா, செய்தியாளர்களின் வாயிலாக மக்களுக்கு விளக்குவது? அப்போ நீங்க இந்த இடத்துல நீங்க மக்களையே மதிக்கலன்றதானே பொருள். மக்களை மதிக்கல, விவசாயிகளை மதிக்கல, நான் அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றெல்லாம் பேசிய விஜய் அதெல்லாம் வெறும் வாக்குக்காகத்தான். உள்ளபடி என அடுத்த ஜென்மம்லாம் போக வேணாமே, விவசாயம் பண்ணா இன்னைக்கே நீங்க ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணிடலாமே, இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மத்துல நான் விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு. ஆக இது அனைத்துமே வெறும் கவர்ச்சிக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு தானே தவிர காவிரி பிரச்சனையில தாவேக அரசு ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யவில்லை. அது எதையும் செய்யவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டிக்காட்டுகிறது. அப்படி சுட்டிக்காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு உண்மை தெரிந்து விடுமோ என்ற பதட்டத்திலே தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறார். அப்போ தலைவர் கலைஞரை பற்றி பேசும்போது எந்த திமுக காரனுக்கும் அந்த ஒரு வழி இருக்கும், தலைவரை பேசுறாங்களேன்னு இவங்க பதில் கொடுப்பாங்க. அப்ப இது ஒரு சாதாரண ஒரு அரசியல் சண்டையா காட்டிக்கலாம். நம்ம காவிரி பிரச்சனையை மக்கள் மறந்துடுவாங்க, இது ரெண்டு பேரும் ஏதோ அரசியல் ரீதியா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க என்கிற வேண்டும் என்றே திட்டமிட்டு இது போன்ற அவதூறுகளை பரப்பி மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறார். ஏன்னா நாளைக்கு அதான் நான் சொன்ன மாதிரி நாளைக்கு ஆடி 18 இன்னைக்கு காவிரி படுகையில் இருக்க அனைத்து மக்களும் போய் நாளைக்கு பார்க்கும் போது காவிரியில நீர் இருக்காரு. அப்ப அதை திசை திருப்புவதற்காக இது போன்ற ஒரு வம்பு சண்டையை இழுத்து இதை மக்கள் மத்தியில பேச வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இப்போ கடந்த வாரம் கூட நாடாளுமன்றத்துல நீர்வளத்துறை அமைச்சகம் ஒரு பதில் கொடுக்குது. மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா விஜய் ஒரு கடிதம் மட்டும் எழுதுறாரு. இதே திமுக ஆட்சியா இருந்தா என்ன சொன்னார் இதே விஜய், கடிதம் எழுதுனா போதுமா, தூங்கி எந்திரிச்சு ஒரு கடிதம் எழுதுறீங்க, அப்ப நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நீங்க இன்னைக்கு கடிதம் மட்டும் தான் எழுதிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க இதுல என்ன ஒரு இது என்னன்னா பாஜக ரைட்டு உங்களுக்கு எதிரி மாதிரி நீங்க காட்டிக்கிறீங்க, உள்ளபடியே அவர்களுடைய பின்னணியில் தான் நீங்கள் இயங்குகிறீர்கள், அது ஆனா எதிரியா காட்டுறீங்க. ஆனா இன்னைக்கு கர்நாடகா ஆள்வது யாரு, உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ். அவங்க இங்கேயும் அமைச்சரவையில பங்கெடுத்திருக்காங்க. உங்க அமைச்சரவை அவர்களை அழைத்து நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது, உங்க ஆட்சி தான் கர்நாடகாவில் நடக்குது, எப்படியாவது எனக்கு தண்ணி வர வைக்கணும், அது உங்களுடைய பொறுப்பு, செய்யலாம்ல. அந்த கட்சியினுடைய ஒரு பலமிக்க தலைவர் ராகுல் காந்தி தானே நேற்று வந்தாரு தமிழ்நாட்டுக்கு. அவரை ஒரு அழைத்து பேசி நீங்க டி.கே. சிவகுமார்ட்ட சொல்லுங்க, சொல்லி எங்களுக்கு தண்ணி விட வைங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கலாம்ல, ஒரு கோரிக்கை வைக்கலாம்ல. ஆனால் சரி இவங்க தான் வைக்கல, தமிழ்நாட்டின் மீது அக்கறை படைத்த காங்கிரஸ் செய்யணும்ல. இன்னைக்கு ஒரு பேட்டி சொல்றாரு, நிர்மல்குமார் சொல்றாரு, இதற்கு மேல ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை கேவலப்படுத்த முடியாது. அதாவது டி.கே. சிவகுமார் ராகுல் காந்தி பேச்சை கேட்கல, அவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு, அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் பேச்சு தான் கேட்பாரு, திமுக சொல்லித்தான் தண்ணி விட வைக்கல. அதாவது என்ன நடந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திமுக காரணம் அப்படின்னா மக்களை மடையர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று தெரியல. சரி அப்போ ஓகே, நாங்க ஏத்துக்கிறோங்க. ராகுல் காந்தி டி.கே. சிவகுமாருக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்தார் அதை வெளிப்படையா சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு ராகுல் காந்தி டி.கே. சிவகுமார் கடிதம் எழுதினாரா, தொலைபேசியில பேசினாரா? ராகுல் காந்தியை ஓப்பனா சொல்ல சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் டி.கே. சிவகுமாருக்கு, டி.கே. சிவகுமார் அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ராகுல் காந்திய. அப்போ ரைட், உங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் கூட ஒரு பேச்சை கேட்காத அளவுக்கு ஒரு பலவீனமான ஆளா ராகுல் காந்தி? அப்போ உங்களை இத்தனை நாள் பப்புன்னு பாஜக சொன்னது உண்மைதானா? உண்மையிலே நீ ராகுல் காந்தி பப்பு தானா? அப்போ இது இது இந்த வேரி தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரனுக்கு வர வேணாமா? ஒண்ணுமில்லாத திமுக மேல மட்டும் பாஞ்சுக்கிட்டு வர்றீங்கல்ல, திமுகவுடைய வாக்குகளை பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கிட்டு திமுகவை குறை சொல்றவங்க மட்டும் வேகமா வர்ற நீங்க நேரம் நிர்மல்குமாருக்கு நீங்க பதிலடி கொடுத்திருக்க வேணாமா? நீங்க எப்படி எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி நீங்க கேவலமா பேசலாம், அவர் பேச டி.கே. சிவகுமார் கேட்கலன்னு எப்படி சொல்லலாம் என்று இப்போது நான் பேசுகிற இந்த கோபம் தமிழ்நாடு காங்கிரஸ்காரனுக்கு வந்திருக்கோம். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு இருக்குதா, இல்ல இதே மாதிரி அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தி மத்திய இணையமைச்சரா இருக்காரு, நரசிம்மராவ் ஆட்சி, கர்நாடகா நீர் தரல, ஒன்றியத்தை ஆளுகிற காங்கிரஸும் பதில் சொல்லல
என்று அன்றைக்கு உடனே வாழப்பாடி ராமமூர்த்தி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார். இன்னைக்கு மாணிக் தாக்கூர் பண்ணிடுவாரா? காங்கிரஸ்ல இருக்க வேற ஏதாவது தலைவர்கள் பண்ணிடுவாங்களா? இப்ப நீங்க இதை ஒத்துக்கலைன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் இப்போ ஒரு 9 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கோம், நாங்க எல்லாருமே எங்களுடைய பதவியை ராஜினாமா பண்றோம், தமிழ்நாடு காங்கிரஸ் மொத்தமா பதவியை ராஜினாமா பண்றோம்னு சொன்னா அகில இந்திய தலைமை கேட்கும்ல? ஏன்னா அவர்களுக்கு இருக்கதே 50 இடத்துக்குள்ளதானே இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா நாங்க பதவி விலக தயாரா இருக்கோம், நீங்க கர்நாடகாவில் பேசி காவிரியை வர வைங்க அப்படின்னு சொல்லலாம்ல. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேசி கூட இதை நீங்க வாங்க முடியலன்னா நீங்க எப்படி ஒன்றிய அரசுல இருந்து பேசி நிதியெல்லாம் வாங்க போறீங்க, எல்லாத்தையும் வாங்க போறீங்க? அப்ப எல்லாத்துக்குமே கடைசியில திமுகவை குறை சொல்ல போறீங்களா? அப்ப இது நீங்க ஆட்சிக்கு வந்த நேரத்துல இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா உங்கள் முன்னாடி இருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனையிலேயே உங்க லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆட்சிக்கு 3 மாதம் ஆக போது இன்னும் பட்ஜெட் தாக்கல் பண்ணல, இன்னும் முக்கியமான எந்த பிரச்சனையிலும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் அப்படியே இருக்காரு. ஒப்பந்த பணியில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் பலருக்கு ஜூலை மாதம்ல இந்த மாத இறுதி வரைக்கும் சம்பளம் போல. இப்படியான இந்த ஆட்சி என்பது அப்படியே தேங்கி போய் அப்படியே நிக்குது. மே 4ஆம் தேதி எப்படி நின்னுச்சோ அதே இடத்துல அப்படியே நிக்குது தமிழ்நாடு. அப்ப நீ இந்த 50-60 நாள்ல நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நாங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கையை மக்களுக்கு தரணும் இல்லையா? இப்ப இதையெல்லாம் கேட்கிற காரணத்தால இப்ப திமுக நம்மளுடைய சாயம் எடுத்து போகும், திமுகவினுடைய இந்த குரலுக்கு மக்கள் மதிப்பளித்து விடுவார்கள், இந்த குரலை நம்பி விடுவார்கள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு இந்த பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக அவர் கலைஞரை பத்தி எல்லாம் பேசுறாரு. அதற்குத்தான் திமுகவினுடைய சட்டத்துறையின் சார்பா இணைச் செயலாளர் பரந்தாமன் இன்றைக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார். இதற்கு உடனடியாக நிர்மல்குமார் வருத்தம் தெரிவிக்காத பட்சத்தில் நிர்மல்குமார் மீது நாங்க அவதூறு வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பிரச்சனையை சட்ட ரீதியாக திமுக முன்னெடுக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப கிட்டத்தட்ட இந்த அனைத்து கட்சி கூட்டிய பிறகு கர்நாடகத்தில் கூட சொன்னாங்க மேகதாது கட்டுவதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் அவதூறு வழக்கு, முன்னாள் ஆட்சியாளர் குறைபாடு இப்படியே நீடிக்கும் பட்சத்துல இது ஏதோ ஒரு வகையில கர்நாடகத்துக்கு சாதகமாக ஆகிவிடாத ஒரு கேள்வி வருது இல்ல? இது என்ன சொல்றேன்? இல்ல கண்டிப்பாக, அதாவது இதுல முன்னெடுக்க வேண்டியவர் சரியாக இல்லைன்னு இந்த பிரச்சனைக்கு திமுக வழக்கெடுக்க முன்னெடுக்க முடியுமா? இப்ப நீங்க திமுக போய் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு வழக்கு தொடர முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டாண்டின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஒரு வழக்கை நான் தொடரணும்னா அதற்கு எனக்கு என்ன அதுல இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வரும். அப்போ இதை அரசு தான் முன்னெடுக்க வேண்டியமா தவிர, ஏன்னா நாளைக்கு திமுக ஒரு வழக்கு போட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுல இன்னொரு கட்சி போய் இன்னொரு வழக்கு போடும். ஆக இதை தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கிறது. அப்ப அந்த அரசுக்கு அனைத்து கட்சிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறது. இப்போ நாங்க சொல்றதுதான், நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, அங்கே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருடைய ஆதரவை பெறுங்க, எல்லாரோட ஆலோசனையை கேட்டுட்டு நான் இது மாதிரி செய்யறேன் அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்களோட தானே நிற்பாங்க. நீங்க அதை விடுத்து விட்டு இப்ப நீங்க ஒரு இரு பிரச்சனை அப்படி இந்த கேள்வியே ஆக்சுவலா தவறு. நீங்க இப்போ கர்நாடகத்துக்கு ஆதரவான ஒரு போக்குக்கு திமுகவின் செயல்பாடு காரணம்ன்றதை எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா திமுக தன்னுடைய ஆதரவை முழுமையா வழங்கிருச்சு முதல்ல. நீங்க அதை சரியா பயன்படுத்தாமல் திமுகவின் மீது இந்த பிரச்சனையை மீண்டும் மீண்டும் பழிய போடும் போது அப்ப அதை எப்படி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அப்போ இன்னொன்னு திமுக இதுல உண்மை என்னவோ அந்த உண்மையை தான் சொல்லுது. இதற்கு முன்பாக நாம எப்படி எல்லாம் இது பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப நீங்க புதுசா வந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு நீங்க அடுத்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கணும்னா முன்னாடி இருக்கவே என்ன பண்ணான்றதை அவன் சொல்லதானே செய்வான். அப்ப நீங்க அதை உள்வாங்கி கொண்டு அதே போல நீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அதை விடுத்து இப்ப இதை இருதரப்பு மோதலாக மாற்றியது யார்? இப்ப மறைந்த ஒரு தலைவரை பற்றி இப்படி பேச வேண்டிய அவசியமே இல்லாத போது நிர்மல்குமார் எதற்காக பேசுறாரு? அப்போ இதை ஒரு பிரச்சனைக்குரியதா நீங்களே மாத்துறீங்க. மாத்திட்டு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா கர்நாடகா ஒற்றுமையா இருக்கு, தமிழ்நாட்டுல பாருங்க திமுக பிரச்சனை பண்ணுது என்று சொல்லுவதற்காக இவர்கள் இந்த நிலைப்பாடை எடுக்கிறார். ஆனா திமுக நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா முதலில் நாடாளுமன்றத்துல தாவேகாக்கு பிரதிநிதித்துவம் இல்லை. உங்களுக்கு கிடைத்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடத்தை நீங்க காங்கிரஸ்க்கு தாரை வார்த்தீங்கல்ல. இப்ப அந்த காங்கிரஸ் உன்னால உரிமையோடு நதிநீரை ஏன் கேட்க முடியல? இல்ல அந்த ஒரு உறுப்பினர் உங்கள்கிட்ட இருக்காங்கல்ல, இருந்திருந்தா ஒருவேளை தாவேகாக்கு அந்த ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்காம தாவேகா வாங்கியிருந்தா தாவேகா போய் நாடாளுமன்ற மாநிலங்களவையில பேசுறாங்க காவிரி பிரச்சனையை பற்றி.
அப்ப தேசிய பிரச்சனையில் உங்க கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட முடியாத அளவுக்கு உங்க இடத்தையே அடுத்தால் கொடுத்தீங்க. அப்படி கொடுத்த நீங்க அதற்கு பதிலாக எனக்கு இதை கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்தேன்ல, காங்கிரஸ் ஒண்ணும் இல்லாம இன்னைக்கு இருக்கு, ஒரு வலுவற்ற எதிர்கட்சியா இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு இடம் நான் கொடுத்துருக்கேன், கொடுத்ததற்காக நீங்க உங்க கட்சி ஆளுகிற மாநிலத்தில் பேசி எனக்கு தண்ணி தர சொல்லுங்க என்று பேசணும்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய உடனேயே மேகதாது அணை பிரச்சனைக்காக ஒரு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தது. மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி காவிரி நீரை உடனே திறந்து விடணும்னு சொல்லி மாநிலங்களவையில் திமுகவுடைய மாநிலங்களவை குழு தலைவர் சிவா அவர்களும், மக்களவையில் திமுகவுடைய மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்களும் அந்த தீர்மானத்தை கொடுத்தாங்க. ஆக இப்படி நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? உங்களுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி, அதாவது ஒரு அரசுக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதின்ற ஒரு பதவி எதற்காக? மாநிலத்தின் தேவையை ஒன்றிய அரசினுடைய பெறுவது, அங்கே உங்களுக்கான வேலைகளை செய்வது அப்படிங்கிறது அந்த பதவி. அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்கிற பதவி ஒரு மாநில அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்துள்ள பதவி. நீங்க அந்த இடத்துல யாரை கொடுத்து வச்சிருக்கீங்க? உங்க படத்தோட தயாரிப்பாளர் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவர் ஏற்கனவே ஒரு அரசியல் புரிதலா இருந்தவராக இருந்தால் இந்நேரத்துல அவர் அதற்கான வேலையில பார்த்திருக்கணும்ல. நீங்க அந்த ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரத்தை பார்க்கறது, பிரதமரை போய் பார்க்கறது, உள்துறை அமைச்சரை பார்க்கறது, இப்படி போதுமான ஆதரவை தமிழ்நாட்டுக்கு திரட்டுவதற்கான வேலையை அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி செய்யணும்ல. ஆக நீங்க இதுல எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனா கர்நாடகா ஒருமித்த குரலோடு இருக்குது, தமிழ்நாட்டுல திமுக பாருங்க பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லுவது என்பது மீண்டும் மீண்டும் உங்களுடைய இயலாமைக்கு வெளியே தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக பழைய திமுக மீது அவர்கள் போடுகிறார்களே தவிர, இன்றைக்கும் தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு உறுதுணையாக இருக்கும். திமுக வழிபட்ட, அதாவது வம்படியா போய் இந்த அரசுக்கு எதிரான வேலைகள்ல அவங்க ஈடுபடல, செய்யல. இந்த அரசுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள், அந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக தமிழ்நாடு அரசு செயல்படுது. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கட்சி கூப்பிட்டு கேட்க மாட்டேன், யார்கிட்ட எதுவும் பேச மாட்டேன் அப்படி நினைங்க, கூப்பிட வேண்டாம். தமிழ்நாட்டின் சிறந்த சட்ட நிபுணர்களை அழைத்து பேசியிருக்கீங்களா? யார் நீங்க இது தொடர்பா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, யாரோட ஆலோசிச்சிருக்கீங்கன்ற ஒரு வெளிப்படை அறிக்கையை தானே கேட்கிறாங்க. அப்ப அது எதுவுமே இல்லைன்னா எதுவுமே நீங்க செய்யலை என்பதுதான் பொருள். அப்ப அதை விடுத்து விட்டு இது திமுக பாருங்க பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லுவது அல்ல. இது கர்நாடகாவை போல் ஒருமித்த குரலில் தமிழ்நாடுமே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான முன்னெடுப்பை செய்ய வேண்டியது இந்த அரசு தான். இது அரசுடைய தவறுதானே தவிர எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சரியாக செயல்படுத்துவாங்க. இப்ப நாளைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறார். அவங்க எந்த அளவிற்கு திமுக இந்த பிரச்சனையை கொண்டு போக வேண்டுமோ அதனுடைய, அதாவது எதிர்கட்சி என்கிற நிலையில் நின்று அது சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு இனியேனும் இது அனைத்தையும் புரிந்து கொண்டு தன்னுடைய ஈகோவை விட்டு அனைத்து கட்சிகளையும் அழைத்து பேசி இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கைகளை செய்யணும், கூப்பிடுங்க, மு க ஸ்டாலினோட பேசுங்க, எடப்பாடி பழனிசாமியோட பேசுங்க, எல்லாத்தையும் பேசி உங்க முந்தைய ஆட்சி காலத்துல என்ன நடந்தது, என்ன ஸ்டெப் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றோம். அதை விட்டு இது சும்மா ஒரு நிமிஷம் சீன் போட்டுட்டு போற, ரீல்ஸ் போட்டு போற வேலை கிடையாது. ஆகவே தமிழ்நாடு அரசு முறையாக செயல்படும் பட்சத்தில் அவர்களுக்கான முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கு திமுக தயாராக இருக்கிறது என்பதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். ஓகே, இந்த மாதிரியான ஒரு கூர்மையான விவாதத்தோடு அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.